ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வேதம் இவ்வனமாய் சொல்கிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதிலை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இந்த வசனத்தின் பின்புலத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் யூதேயா ஜனங்களும் அவர்களுடைய ஆலயம் சத்துருக்களினால் தீக்கிரையாக்கப்பட்டு அவருடைய ஆலயமெல்லாம் இடிக்கப்பட்டது. மதில்களும் வாயிலும் சேதப்படுத்தப்பட்டு அவர்கள் உடைமைகளெல்லாம் எல்லாம் பறிக்கப்பட்டு அவர்கள் மகா துன்பத்திலே இருந்து வந்தார்கள். இந்த நிலைமையிலே தேவனாகிய கர்த்தர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே பேசினார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இதுபோல உங்கள் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் வீட்டிலே சமாதான குறைச்சலினால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆலயங்களும் உடைமைகளும் தங்களுக்கு உண்டான எல்லாவைகளும் சேதப்படுத்தப்பட்டபடியினாலே தங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு கவலையான நிலைமை உங்களுக்கு இருந்து வந்தது. அதை போல நீங்களும் உங்கள் நிலைமையும் இதுபோல இருக்குமானால் என்ன சம்பவிக்கும்? என் வாழ்வு எப்படி சம்பவிக்கும்? என் வீட்டிலே சமாதானம் இல்லையே, சண்டை சச்சரவாய் இருக்கிறதே, எல்லா வீட்டிலே எல்லா நபர்களும் நோயினாலே பாதிக்கப்படுகிறார்களே, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ? சமாதானம் என்று இருக்கிறபடியினாலே, சத்துரு உட்புகுந்தபடியினாலே, பகையாளிகள் எங்களுக்கு எதிராய் எத்தனித்து கொண்டிருக்கிறார்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? பயமும் திகிலும் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதோ? கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசம் உன் எல்லைகளிலும் இராது என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். எதனால உங்க வீட்டில் அழிவும் நாசமும் இராது, உங்கள் எல்லைகளிலே இராது, கொடுமையே இராது? தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பதிலாக இருக்கிறபடியினாலே, அவர் உங்களுக்கு அரணும் கோட்டையும் மறைவிடமாக இருக்கிறபடியினாலே இனி உங்கள் வீட்டிலே சமாதான குறைச்சல் இருக்காது. தெய்வம் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். உங்கள் வீட்டிலே வியாதியினால் ஒருவேளை நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கலாம். தெய்வம் அவரே வைத்தியராக இருக்கிறபடியினாலே, அவர் நோய்களை தீர்க்கிறபடியினாலே அவர் உங்களுக்கு வைத்தியராகவும் மருத்துவராகவும் இருந்து உங்களை பாதுகாப்பார். தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் எல்லாவற்றிற்கும் உங்களை பாதுகாப்பார். அதனால சத்திரியனி உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, தீங்கு உங்களை இனி தொடவே தொடாது. தெய்வம் மதிலாயிருந்து உங்கள் வீட்டை சுற்றி வேலியடைத்து தெய்வம் பாதுகாத்துக் கொள்ளுவார். சத்துரு உட்புகுதலும் வெளியேறுதலும் உங்கள் வீட்டிலே நீராது. தெய்வமே அதை பாதுகாத்துக் கொள்வார். தேவனுடைய ஆளுகையும் அவருடைய சமாதானமும் அவருடைய மனமகிழ்ச்சியும் உங்கள் வீட்டிலே நிலைவரமாய் தங்கும். ஒருவேளை நீங்க உங்க பலத்தினால் இதை சரி செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்களானால் அது தவறு. ஏனெனில் பணம் உங்களுக்கு முதலாயிராது, உங்களுடைய செல்வம் உங்களுக்கு முதலாயிராது, உங்களுடைய திறமையோ சாமர்த்தியம் உங்களுடைய பலமோ உங்களுக்கு ஒரு நாள் முதலாயிராது. உங்கள் மதில் அரண் கோட்டை துருகம் தேவனாயிருக்கிறபடினாலே அவரே உங்களுக்கு மதிலாகவும் அரணாகவும் கோட்டையுமாயிருக்கிறார். ஆகவே தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முதலாயிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாயிருந்தது போல தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் சபையிலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே தெய்வம் முதலாயிருந்த அற்புதங்களை செய்வார். இனி சத்துருவின் ஆளுகை உங்கள் வீட்டை தொட முடியாது. ஆகையால் இனி நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். உங்கள் வீடு சமாதானத்தினாலே நிலை கொண்டிருக்கும். உங்களிடத்தில் நோயினி இராது. தெய்வம் அவரே பரிகாரியாயிருந்து உங்கள் நோயை மாற்றி போடுவார். அற்புதங்களை காண்பீர்கள். ஆசீர்வாதமான காரியங்கள் உங்கள் வாழ்விலே நடக்கும். உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் பிள்ளைகள் நடுவிலே தேவன் அற்புதங்களை செய்வார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது மாறாது. விசுவாசியுங்கள், உண்மையாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஆமென்.